அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோகமரம் பூக்கவில்லை. கதையின் தொடர்ச்சி. திருவல்லிக்கேணி பைக்ராப்ட் சாலை அருகே அமைந்திருந்த கட்டிடம் புது மெருகுடன் கண்ணை கவர்ந்தது. உள்ளே படபடப்புடன் நுழைந்தவளுக்கு மாபெரும் அதிசயம் காத்திருந்தது. குட் மார்னிங் மேடம். மகிழ்ச்சியுடன் கரகரத்த குரலை கேட்டு வியந்து போனாள். சோமசுந்தரம் மேனேஜர் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஓ, நீங்களா? கங்க்ராட்ஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளூர பொங்கிய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியாத உவகை நெஞ்சுக்குள் துளிர்த்தது. இந்த புது பிரான்ச்சில் ப்ரமோஷன் செஞ்சுட்டாங்க. ஆனால் உங்களையும் இங்கே மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். வெல்கம் என்றபடி எழுந்து வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த துவங்கினான். மிகச்சிறிய கச்சிதமான ஆஃபீஸ். அதிக கூட்டம் இல்லை, பேச்சு இல்லை. சவிதா மன நிம்மதியுடன் வீடு திரும்பினாள். அதுநாள் வரை அவளை உதாசீனம் செய்து தள்ளிவிட்ட ஆனந்தனை நினைத்து கண்ணீர் வடித்திருந்தாள். மலடு என்ற முத்திரையில் அவளிடமிருந்து பயமுறுத்தி விடுதலை பத்திரம் வாங்கிய பிறகுதான் கிருஷ்ணவேணி ஓய்ந்திருந்தாள். விவாகரத்து சட்டப்பூர்வமாக கிடைத்த அன்று சவிதா ஆடி போய்விட்டாள். அதன் பிறகு ஆனந்தனுக்கும் பெரிய பணக்கார மிராசுதார் வீட்டு பெண்ணுக்கும் திருமணம் என்பதையும் அவள் கேள்விப்பட்டாள். பாத்தியம்மா, அவங்க பணத்திமிர என் சிநேகிதக்காரன் மூலமா செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அண்ணா துயரத்தில் வெகுண்டார். கடந்து போனது கெட்ட கணவன் மறந்துடுங்க அண்ணா. நானே அதை பற்றி நினைச்சு பார்க்கறது இல்லையே. சவிதா மெல்ல மெல்ல மனம் தேறி வரலானாள். இந்த புது மாற்றம் அவளுக்கு தெம்பு கொடுத்திருந்தது. அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி செய்து காட்ட முடியுமோ? என்னாலும் முடியுமா? அண்ணா மாறுதட்டினார். என்ன சொல்றீங்க? அவள் குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். அவன் ஆண் பிள்ளைனா என்ன வேணாம் செய்யலாம். நீ பெண் என்கிறதால தாழ்ந்து போய் தவிச்சுக்கிட்டு நிக்கணுமா? அதுக்கு நான் விடமாட்டேன். ஆமாம். அவர் கண்களில் உறுதி. புதிய ஆபீஸில் மீண்டும் புது பிறவி எடுத்தவள் போல் அவள் உற்சாகத்துடன் வேலை செய்து வந்தாள். அடிக்கடி சோமசுந்தரத்தை பற்றி அண்ணனிடம் அவள் பேசி வந்தாள். ஒரு நாள் அண்ணா திடீரென கேட்டார். ஏம்மா, அந்த மேனேஜரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாயேன். அவரையா? கூப்பிட்டா வருவாரோ என்னவோ. தயக்கம். அதே சமயம் அவளை அறியாத ஒரு ஆசை உந்தி கொண்டது. அவளது அழைப்பை சோமசுந்தரம் உடனடியாக ஏற்றுக்கொண்டு கௌரவித்த போது அவளுக்கு சொல்ல முடியாத பெருமை. அன்றைய சாப்பாடு பலமான விருந்தாக முடிந்தது. தங்கையின் சோக கதையை ஒளிவு மறைவில்லாமல் அண்ணன் விவரித்த போது சோமசுந்தரம் பச்சாதாபத்தால் உருகி போனான். எப்படியாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கணும்னு என் ஆசை. அண்ணன் கண்கள் பணித்தன. குரல் தழுதழுத்தது. நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நானே உங்க தங்கச்சியை மணந்து கொள்ள தயார். தயக்கத்துடன் கூறினான் சோமசுந்தரம். தூக்கி வாரி போட எழுந்து நின்றாள் சவிதா. சார். உணர்ச்சி பெருக்கால் தடுமாறினாள். அண்ணன் கண்களில் நீர் பெருக, தம்பி நீங்க நல்லா இருக்கணும் என்றார். நான் தடுமாறு. உங்க தங்கச்சியே எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்க. அவங்க மனசு நோகாம எனக்கு வாழ்க்கை தர முடியும். அவங்க கதையை கேட்ட பிறகு அவங்க மேல இன்னமும் மதிப்பு அதிகமாயிட்டது என்றான் சோமசுந்தரம். சவிதாவின் மீது 1000 மலர்களை தூவியது போல் மென்மையான இனிமையான அதிர்ச்சி. பேச்செழுந்து நின்ற அவளிடம், என்னம்மா பேசாம நிக்கிற என்றார் அண்ணன். சவிதா நாணமும் மகிழ்வுமாக, நீங்க சொன்னா சரி அண்ணா என்றாள். காலத்திற்குத்தான் எத்தனை அற்புதமான சக்தி! எல்லா துயரங்களையும் மாற்றி மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக இல்லற வானில் பறக்க ஆரம்பித்திருந்தாள் சவிதா. எளிமையாக திருமணம் முடிந்து தனி குடித்தனம் நடத்த ஆரம்பித்து சில மாதங்கள் ஆயின. அண்ணனுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று அருகிலேயே பெரிய வீடாக எடுத்திருந்தான் சோமசுந்தரம். சவிதா வேலையை விடுவதற்கு சோமசுந்தரம் சம்மதம் அளிக்கவில்லை. உன்னை நான் வேலை செய்கிற இடத்தில் வேலை செய்ய தொடர அனுமதிக்க மாட்டார்கள். வேறு பிரான்ச்சுக்கு மாற்றட்டும், பரவாயில்லை. உனது சம்பளத்தை அப்படியே அண்ணா கிட்ட கொடுத்துடு. இனிமேல் அவருக்கு ஓய்வு தேவை. வீட்டில் இருக்கட்டும். தம்பிங்க படிப்பை கவனிக்க உன் பணமும் உதவும். என்கிட்ட இருந்து அவர் ஒரு பைசா கூட தொடமாட்டார் என்றான் தீர்மானமாக. வேறு மாற்றல் உத்தரவு வருவதற்குள் அவளுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி. குடும்பத்தில் ஒரு புது வாரிசு உருவாகப் போகும் நல்ல செய்தி. அண்ணா மகிழ்ச்சி ஆரவாரத்தில் குழந்தையை போல துள்ளினார். இத பாருமா, இப்ப போய் அந்த கிருஷ்ணவேணி முகத்தில் காரி துப்பணும் போல ஆசையா இருக்குமா ஆர்ப்பரித்தார். வேணாம், விட்டுடுங்க. 7ஆம் மாதம் வலை எடுக்குவாங்க இல்லையா, அதை எங்க ஒன்று விட்டு அத்தை நடத்தணும்னு சொன்னாங்க. ஏதாவது கோயிலை வச்சு நடத்தணும்னு சொல்றாங்க. சோமசுந்தரம் கருத்து தெரிவித்ததும் இருவரும் ஆமோதித்தனர். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.